4ஆம் தேதி ஒரு சோசியல் மீடியா பதிவு பார்த்தேன். அந்த பதிவுல இமயமலை பகுதிக்கு ஒட்டி இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்றான இமாச்சல பிரதேசத்துல அந்த வீடியோ எடுத்திருக்கிறாங்க. ஒரு பெரிய ஆறு, அந்த ஆற்றுல மிகப்பெரிய அளவுல வெள்ளம் தண்ணி போயிட்டு இருக்கு. அந்த தண்ணி போறத ஒரு ஆடு அந்த ஆத்த கடந்து அந்த பக்கம் கரைக்கு போகுது. பொதுவா நீங்க அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். அவ்வளவு பெரிய வெள்ளம் தண்ணி போயிட்டு இருக்க இடத்துல நல்ல நீச்சல் தெரிந்த மனிதர்கள் கூட அவ்வளவு எளிதாக கடந்து போக முடியாது. ஆனா ஆடு அவ்வளவு எளிதா கடந்து கரைக்கு போயிருது. இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆடு அந்த மலைகள்லே இருக்கக்கூடிய ஆடுங்கிறதுனால, அதனுடைய தண்ணி, அதோட தன்மை எவ்வளோ வேகமா வருது, அது எப்படி கடந்தா கடக்க முடியும், எப்படி கடக்க முடியும், எந்த இடத்துல கடக்க முடியுங்கிற எல்லா செய்தியும் அதுக்கு தெரிஞ்சதால அது எளிதா கடந்துருது. மனிதர்களும் இதைப்போல் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால், எளிதாக நம்ம ஒரு சிக்கலை கடந்து விடலாம். இது எப்படி திருக்குறள் ஏதாவது இருக்கா நம்முடைய சங்க இலக்கியங்கள்ல? திருக்குறள்ல கண்டிப்பா இருக்கு. திருக்குறளினுடைய 471வது திருக்குறள் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய வலிமை உணர்ந்து கொண்டு ஒரு சிக்கலான செயலை செய்ய முடியும் என்பதை பற்றி திருக்குறளுடைய 471வது குறள் இப்படி சொல்லுகிறது. எப்படி என்று கேட்டால், வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் என்று சொல்லுகிறது. இது வலி அறிதல் என்கிற அதிகாரத்தில் வருகிறது. அதாவது வினைவழி, தன்வழி, மாற்றான் வழி, துணை வழி, இதை 4 பற்றி சொல்லுகிறது. வினைவழி என்றால் ஒரு செயல் எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொள்வது. மாற்றான் வழி, அவர்கள் என்ன செய்கிறார்கள், எப்படி அது நடந்து கொள்ள விதம் என்பது. தன் வலிமை என்றால் தனக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வது. துணை வலிமை என்றால் இத்தகைய சிக்கலான செயலை செய்வதற்கு நம்முடைய துணையாக யார் இருந்தால் இந்த செயலை நாம் செய்து முடிக்கலாம் என்று அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பை நாம் உருவாக்கி கொண்டோம் என்று சொன்னால், எவ்வளவு சிக்கலான செயலாக இருந்தாலும் அந்த ஆடு எப்படி அவ்வளவு பெரிய நீரோட்டம் இருக்கக்கூடிய வெள்ளமாக கொண்டிருக்கூடிய இடத்தை கடந்து அக்கறைக்கு போன்றதோ, அதே போல் மனிதர்களாலும் சில சிக்கலான செயல்களை இருக்கிற பொழுது அதை தன்னுடைய வலிமையாலும் மாற்றனுடைய வலிமை என்ன என்று தெரிந்து கொண்டதாலும் துணை வலிமையாலும் தங்களால் முடிந்த வரையில் வெற்றிகரமாக ஒரு செயலை செய்து முடிக்க முடியும் என்பதை அந்த வீடியோ பதிவு நமக்கு காட்டுகிறது.